கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவுக்காக பிரகாஷ் ஊழியத்தின் மூலமாக கொடுக்கப்பட போகிற தேவ செய்திக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த வார்த்தையை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மேன்மை என்று சொல்லும்போது ஒரு உயர்வு. அந்த உயர்வு நமக்கு கடந்து வரணும்னா, சில கிரயங்களின் வழியாக, தியாகத்தின் வழியாக அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்க, ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு? மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். மோசேயோடு ஆண்டவர் எப்படி இருந்தார்? அப்போ மோசேயை தேவன் உயர்த்தும் போது மோசேயினுடைய கிரயம் என்ன? மோசே 3 மாத குழந்தையாக இருக்கும்போதே நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விடப்பட்ட ஒரு பாத்திரம் இல்லைங்களா? அப்போ நதியில் அந்த குழந்தை விடப்பட்ட போது அந்த நேரத்தில் பார்வோனுடைய குமாரத்தின் கண்களுக்கு அந்த நாணல் பெட்டி தென்பட்டு அந்த குழந்தைய அவ எடுத்து வளர்க்குறா. அப்போ அந்த மோசேயினுடைய முதல் 40 வருஷம் பயங்கரமான எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு அரண்மனையின் வாசம் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு வழியில் அவன் நடத்தப்பட்டு வந்தான். 40 வருடங்கள்னா சாதாரணமானது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் யாராவது குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு தத்தெடுத்தா கூட அந்த குழந்தைக்காக எத்தனையோ தியாகங்களை செய்கிறாங்க. அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையை போலவே வளர்த்து தன்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி, தன்னுடைய எல்லா காரியத்தையும் அந்த குழந்தைக்கே அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது ஒரு ராஜகுமாரத்தி கையில் மோசே வளர்க்கப்படும் போது மோசேக்கு எத்தனை விதமான ஐஸ்வர்யங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ காரியங்கள் ஒரு இளவரசன் போல அவன் அந்த 40 ஆண்டுகளில் அந்த அரண்மனையில் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த 40 ஆண்டுகள் முடிந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மோசேயை குறித்த திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தருடைய இருதயத்தில் இருந்ததுனால 40 ஆண்டுகள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வனாந்திர பாதையில் நடத்துகிறாரு. அந்த வனாந்திர பாதையில் நடத்துகிற வேலையில் அது முடிவுக்கு வருது. 80 வருஷம் ஆகிறது. 80வது வருஷத்தில் அதே வனாந்திரத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று முட்செடியில் ஆண்டவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி மோசேயை அழைத்து இஸ்ரவேலரை எகிப்தியனின் பிடியிலிருந்து மீட்டு வரும்படியாக அந்த விஷனை, மிகப்பெரிய விஷனை மோசே கையில் கொடுக்குறாரு. எத்தனையோ ஆட்கள் அன்னைக்கு இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மோசையை தான் தேர்ந்தெடுத்தார். அப்போ அந்த 40 ஆண்டுகள் வனாந்திர பாதையில் மோசே தன்னை தாழ்த்தி இருக்க முடியும், வறுமைனா என்னன்னு அறிஞ்சிருக்க முடியும், தேவ சமூகத்துக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஏன்னா தன்னுடைய சுயம் எதுவுமே இருந்திருக்காது. வனாந்திர பாதைன்றது எதுவுமே கிடைக்காத ஒரு நிலை. அதில் தேவன் மோசையை அனுமதித்து அந்த உயர்வுக்குரிய தகுதியை அடையும்படியாக அவர் கிரியை செய்திருக்கிறார். அவ்வளோதான். அப்போ 80 ஆண்டுகள் முடிந்தபோது அந்த பாதை மோசே கையில் அந்த ஊழியம் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? சரி, அந்த ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கல. அது மோசே ஒரு லெவலுக்கு நடத்திட்டு வராரு. நடத்திட்டு வந்த வேளையில் மோசேயினுடைய பணி முடிவடைகிறது. அந்த நேரத்தில் அடுத்ததாக யோசுவா கரத்துக்கு இந்த காரியம் கடந்து போகிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் யாரு? மோசையோடு இருந்த தேவன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் இருப்பேன்றத தெளிவாக அந்த இடத்துல காண்பிச்சு கொடுக்குறாரு. அப்போ நம்ம பார்த்தோம், மேன்மை என்றால் உயர்வு. சரி, அந்த உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 காரியத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கி இருங்கள். புரியுதுங்களா? அப்போ தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால், அநேகருக்கு மத்தியில் தேவன் நம்மை மேன்மைப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால், முதலாவது அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார நம்ம அடங்கி இருக்கணுமா. ஒரு குயவன் கரத்தில் மண்ணு கொடுக்கப்பட்டா அந்த மண்ணு அதே கையில் அடங்கி இருந்தால் தான் அது ஒரு ஷேப்பாக வரும். அப்போ அந்த ஷேப்பு முழுமையாக முடியும் போது தான் அந்த மண்ணுக்குரிய வேலை என்னாகுது? ஸ்தானம் உயர்த்தப்படுகிறது. அது ஷேப் ஆயிடுச்சுன்னா குயவன் கரத்தில் மறுபடியும் அது வைக்க
மாட்டாங்க. அதை எடுத்து மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படியாக அந்த பாத்திரம் வேறு இடத்துக்கு கொண்டு போகப்படும். அதே போல தான் நம்ம மண்ணா தேவனுடைய கரத்துல நம்மை அர்ப்பணித்து நாம் காத்திருக்கும்போது, அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு காத்திருக்கும்போது, இடையில என்ன நடக்குது? அவர் நம்மை வணைகிறார். அவருடைய விருப்பத்தின்படி வணைய நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை உருவாக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியாக உருவாக்க நாம் அர்ப்பணிக்கும்போது, நாம் ஒப்புக் கொடுக்கும்போது, கர்த்தர் என்ன செய்றாரு? ஏற்ற வேளையில அழகான ஒரு பாத்திரமா, நல்ல ஒரு ஊழியத்துக்கு உகந்த பாத்திரமா, அவர் விரும்புகிற பாத்திரமா, அந்த மண்பாண்டத்தை அவர் என்ன செய்கிறாராமா? வனைந்து விடுகிறார். அது வரைக்கும் நம்ம காத்திருந்தோம்னா, நமக்கு ஒரு உயர்வு அந்த நேரத்துல உண்டு. ஆனா அதுக்கு இடையில எத்தனையோ ப்ராசஸிங்ல கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் கடந்து வரும். ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல இருக்கிறோம். தேவன் என்னை வனைந்து கொண்டிருக்கிறார் என்றால் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்துல பிசாசுக்கு தாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டோம்னா பயங்கரமான பாத்திரமா இவங்க எடுத்து பயன்படுத்த கூடிய பாத்திரமா வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களை வழியில கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்காதபடிக்கு தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் அவைகள் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொல்லி அக்கினி ஜுவாலையும் உன் பேர்ல பற்றாது என்று வாக்கு கொடுத்த தேவனை மாத்திரம் நம்பி நாம் தேவனுடைய கரத்துல நம்மை உருவாக்குவதற்கு அர்ப்பணித்து காத்திருக்கும் போது என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் பறந்து காக்கிற பட்சியை போல வந்து என்னை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி நம்ம கவனமாக கர்த்தருடைய கையில அடங்கி இருக்கும் போதுங்க நிச்சயமா நாம் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம். சத்துருக்களுக்கு மத்தியில கனத்துக்குரிய பந்தியை தேவன் ஆயத்தமாக்குவார். முதலாவது. இரண்டாவதாக பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். ரெண்டாவது, நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள். நாமம் எல்லாத்துக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அறிய சொல்லல, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன, அவருக்குள்ள இருக்கிற குணநலன்கள் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருக்குள்ள இருக்கிற மகத்துவம் என்ன. இயேசு என்று சொல்லும்போது வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது, வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது, அந்த ஜீவனும் ஆவியும் இணைந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தார், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையினால் என்ன நடந்தது, ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு, அவர் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டு நாம் ஜீவிக்கும் போது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்றாரு. ஏன்னா அந்த நாமத்தை அறிந்தவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம், நாங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் நாங்கள் அறிந்திருக்கிற தேவன் அவர் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி நம்ம நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை கடந்து போயிட்டே இருப்போம். பயப்பட மாட்டோம், தடுமாற்றம் வராது. திட நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா அப்பதான் அவர் சொல்றாரு, என் நாமத்தை அறிந்தவனுக்கு கலக்கம் இல்லை, என் நாமத்தை அறிந்தவனுக்கு குழப்பம் கிடையாது, என் நாமத்தை அறிந்தவனுக்கு வேதனை கிடையாது, எதுவுமே இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனா அது பெரிய விஷயமா இருக்காது. எப்படி தாவீதுக்கு கோலியாத் பெரிய விஷயமா இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் கோலியாத் வந்து பெரிய விஷயமா இருந்தான். 40 நாட்கள் அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. ஆனா சின்ன தாவீது அவனுக்கு அந்த கோலியாத்தை பார்க்கும்போது வாலண்டியரா போய் சவுல்கிட்ட கேட்டுட்டு போறான், நான் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் சொல்றான், எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய நாமத்தினால நான் வருகிறேன். புரியுதுங்களா? அப்ப அந்த நாமம் எப்படிப்பட்டது என்பதை தாவீது அறிந்திருந்தபடினால, அந்த நாமத்தினுடைய வல்லமையை உணர்ந்திருந்தபடினால அவன் சொல்லுகிறான், நான் ஜெயம் எடுக்க போகிறேன். புரியுதுங்களா? அதே போல ஜெயம் உண்டானது. அப்போ நாமத்தை குறித்து அறியும் போதே நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற வழிகள் திறக்குதுங்க. ஏன்னா ஒன்றான மெய் தேவன் ஆகிய பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய நாமத்தை அறிந்தவனுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நாள் உயர்ந்த அடைக்கலத்தை அவர் வைத்திருப்பார். தாவீதுக்கு உயர்ந்த அடைக்கலத்துல வச்சார்ல, அதே போல தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். மூன்றாவது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 29:25, கர்த்தர் நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். கர்த்தரை நம்புகிறவன், மனிதனை அல்ல, மனிதனை நம்புகிறவன் அல்ல. மனுஷனுடைய நம்பிக்கை எப்படின்னு சொல்லி எரேமியா 17 இருக்குது. கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அதே 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல, கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வானாமா? உயர்ந்த அடைக்கலத்துல அவன் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி என்ன செய்வான்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அப்ப அந்த நம்பிக்கை
சங்கீதம் 39ல வாசிக்கிறோம், நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, நீரே என்னுடைய நம்பிக்கை. நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்யணுமா, கர்த்தர் மேல மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பிக்கையை வைக்கணும். இப்ப பாருங்க, எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்துரும். அப்போ அப்படிப்பட்டவன் இந்த இடத்துல பார்க்கும்போதே இது ஒரு உயர்வின் அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரை நம்பும்போது எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில, சூழ்நிலைகள்லாம் எதிராக தான் வரும். அப்பதான் நம்ம நம்புறோமா இல்லையா, நமக்குள்ளார விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ கர்த்தரை எக்காலத்திலும் கர்த்தரை நம்பும்போது நாம் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவோம். எதிரான சூழ்நிலைகள், கொந்தளிப்புகள், புரியுதுங்களா, பெருங்காற்றுகள், பெரும் மழைகள், சீற்றங்கள் வாழ்க்கையில வரும்போது, வனாந்திர பாதைகளை கடக்கும்போது, எல்லா நேரத்திலும் தேவனை மாத்திரம் நம்பும்போது, தேவனை மாத்திரம் நம்பி அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கும்போது அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவார்கள். 3 காரியம். 4வது லூக்கா 14:11, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதவசனம் இருக்கு. 4வது உயர்வு எப்படி கடந்து வருகிறது, ஒருவன் தன்னை தாழ்த்த வேண்டுமாம். தாழ்த்துகிறது என்றால் என்ன, மனுஷனுக்கு முன்னாடி அப்படியே எஜமானனுக்கு முன்னாடி ஊழியர்கள் பண்ணுகிற காரியங்கள் அல்ல. அதாவது வேலைக்காரர்கள் அவங்க தாழ்த்துறது இல்லை, அது கடமை, எல்லாருமே அப்படிதான் செய்தாகணும். ஆனால் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாழ்மை என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, அதாவது அர்ப்பணிப்பு. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். மரண பர்யந்தம் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். எதற்காக? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதனால தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வு. முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற நாமம், நாவு யாவும் அறிக்கை பண்ண வைக்கிற அந்த நாமத்தை, மேலான நாமத்தை, அந்த உயர்ந்த நாமத்தை ஆண்டவர் அவருக்கு அவ்வளோ பெரிய உயர்வை பரலோகத்தில் தேவன் தந்ததுக்கு காரணம், மரண பர்யந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு ஏற்றபடி தன்னை அப்படியே அர்ப்பணித்தது நிமித்தமாக அவ்வளோ பெரிய ஒரு உயர்வை இயேசு கிறிஸ்து பெற்றது போல நாமும் நம்மை குறித்து என்ன சித்தம் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு நம்மை கொண்டு வந்ததனுடைய முகாந்திரம் என்ன, இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருப்பதன் முகாந்திரம் என்ன, ரட்சித்தார் இல்லையா, அதற்குரிய முகாந்திரம் என்ன, இதெல்லாம் நம்ம உணர்ந்து இந்த உலகத்தில் நம்மை மீட்டெடுக்கும் போது தேவன் என்ன நினைச்சு நம்மை மீட்டெடுத்திருப்பார், இவைகளெல்லாம் உணர்ந்து நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை அப்படியே சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஒப்பு கொடுக்கிறோம் இல்லையா, அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை என்ன செய்யும், அந்த தாழ்மை உள்ளவர்களை உயர்த்த ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக நீங்க ஆபகுக் 3:19 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரே என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போல மாற்றி உயர்ந்த ஸ்தலத்துல நடக்க பண்ணுவார். அடுத்து தேவனையை எல்லா சூழ்நிலைகளிலும் பெலனாக வைக்கணும், பெலனாக வைக்கணும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டா உன் பெலன் குறுகினது அப்படின்னு சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று சொல்லி, ஆண்டவர் தான் எனக்கு பெலன், அவருடைய நாமம் தான் எனக்கு பெலன், அவருடைய வார்த்தை தான் எனக்கு பெலன், அவருடைய அபிஷேகம் தான் எனக்கு பெலன், அவருடைய வல்லமை தான் எனக்கு பெலன், அவருடைய ரத்தம் தான் எனக்கு பெலன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரையே நம்ம பெலனாய் வைக்கும்போது தேவன் நம்மளுடைய கால்களை உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் மான்கால்கள் போல உயர்ந்த ஸ்தானத்துல அந்த கால்களை அப்படியே மான்கால்களை போல மாற்றுவாராம். மான்கால்கள் துள்ளி துள்ளி ஓடும் இல்லையா, எந்த தடைகள் வந்தாலும் அதை தாண்டிட்டு போயிடும், அது இடையில நிற்காது. அதே போல நம்மளுடைய கால்கள் வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், என்ன விதமான தடைகள் கடந்து வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி 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 தன்னுடைய இலக்கை நோக்கி போகக்கூடிய கால்களாக தேவன் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய மனநிலையை, நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே மாற்றி போடுவார். அது ஒரு உயர்ந்த ஸ்தானம். அப்ப 5 விதமான காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். முதலாவது மேன்மை என்று சொல்லும்போது, அந்த மேன்மைப்படுத்துகிற நிலைமைக்கு தேவன் நம்மகிட்ட சில பிரயாசங்களை எதிர்பார்க்கிறார், சில கிரயங்களை எதிர்பார்க்கிறார். முதலாவது ஏற்ற காலத்துல உயர்த்தும்படிக்கு நம்ம காத்திருக்கணுமா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளார அடங்கி இருக்கணுமா. 2வது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கணுமா. 3வது அவரை மாத்திர எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பணுமா. 4வது நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல கீழ்ப்படியணுமா. அவர் என்ன சொல்றாரோ, வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியணுமா. கடைசியாக அவரையே
பெலனாய் வைக்கணுமா. இப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்கும்போது தேவன் ஒரு நாள் சத்துருக்களுக்கு மத்தியில நமக்கு கனத்துக்குரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல தேவன் நம்மை கனப்படுத்தி நிறுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக எங்களை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை கொடுத்தீரப்பா. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு உயர்வின் அபிஷேகம், மேன்மையின் அபிஷேகம், உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்கப் போகிற அந்த அபிஷேகம் ஆண்டவரை இறங்குவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றியோடு குடும்பை துதிக்கிறப்பா. இருக்கிறது போல இவங்க இருக்க போறதில்ல ஆண்டவரே. காலம் மாறுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பிள்ளைகள் இந்த நாளில் வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனா ஏற்ற வேலை கடந்து வரும்போது ஆண்டவரே நன்றி தகப்பனே, இவர்களை நீர் உயர்த்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்குறீங்கப்பா. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்ல ராஜா. தேவனே, உம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மேலும் ஒரு அக்கினியின் வல்லமை இறங்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.